Hey guys, திரும்ப இன்னொரு வீடியோ என்னன்னா அந்த பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஜோஸ் பீட்சா இங்கே தான் இருக்குது. இதுக்கு ரைட் ஆப்போசிட்டில் பாரிஸ் பக்கெட்னு ஒரு கடை இருக்குது. சரி வாங்க இதுக்குள்ளே, ஏன்னா இதுக்குள்ளே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா உள்ளே வந்து எக்கச்சக்கமான ஐட்டம் வச்சுருக்காங்க. பேக்கரி ஸ்டஃப்பு, ப்ரெட்டு, அப்புறமா பேஸ்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாண்ட்விட்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து பேக்கரி வந்து ரொம்ப பிடிக்கும். சரி அதை உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே நிற்கிறேன். சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். சரிங்களா வாங்க. இது வந்து பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா கடைக்கு முன்னாடியும் கீழே ட்ரெயின் போகும். இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இது கீழே ட்ரெயின் ஓடிட்டுருக்கோம், கீழே அண்டர் கிரவுண்டில். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். வாங்க. இப்போ பாருங்க, இதான் பேக்கரி. பாருங்கள் எப்படி அழகாக வச்சுருக்காங்கல்ல, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பிளேட் வச்சுருப்பாங்க. சரி இங்கே பிளேட் இருக்கும், டாங் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். அதான் பாருங்கள், ப்ரெட்டு டாட்லாம் வச்சுருவாங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், க்ரோசான், டேனிஷ் சூப்பராக வச்சுருக்காங்கல்ல. இது நம்ம ஊரில் கொடிக்கா புளின்னு சொல்லுவாங்க இல்லையா? கொடிக்கா புளி இல்லைனா கொடிக்கான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கொடிக்கான்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த ஒரு காய் இருக்கும், பிடிங்கி சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்குது. பட் இது வந்து டோனட். ஆமாம், மேட்சா மோச்சி டோனட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்லைங்க பார்க்குறதுக்கு, செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்க இது எல்லாமே டோனட்டு, நல்லா இருக்குல்ல. க்ரோசான்ஸ், இது வந்து பிரியோஷ்ங்கிறது வந்து ஒரு ப்ரெட்டு சூப்பராக வச்சுருவாங்க. ஓ, ரைஸ் டோனட்டா, ஸ்வீட் ரைஸ் டோனட். இதை ஒன்று நம்ம ட்ரை பண்ணலாம். ரைஸில் பண்ணிடுவாங்க போல், ட்ரை பண்ணி பார்ப்போம். சாக்லேட், சரி, கிராப் மீட் க்ரோகெட் அப்படின்னு வச்சுருக்காங்க. கிராப் மீட். ஆமாம், ஓகே பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நியூயார்க் சிட்டியில் எல்லாமே விலை கம்மிப்பா. $4 $5 ஒரு பீஸு. ஒர்த்துங்க, செம்ம ஒர்த்து. பாருங்க அதே மாதிரி ப்ரெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. வேணா நீங்கள் ப்ரெட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எதை வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் வேணால் ரெடியாக இருக்கும், நம்ம அப்படியே நம்ம எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெதர் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுனாலும் சீஸு, சிக்கனு, சேலடு, சாஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ டப்பாவாக இருக்கும், எடுத்து நம்ம வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலாம். ஜூஸ், கேன் ஜூஸ், சாரி. அப்புறமா இதெல்லாம் சாண்ட்விட்ச், இதை அப்படியே வச்சுருப்பாங்க, நம்ம வேணுங்கிறத பிக்கப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி நான் ஆர்டர் பண்ணுறேன். என் சூப் செக்ஷன் இப்போ இல்லை, மார்னிங் தான் அவைலபிள். ஆமாம், அப்புறமா இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குல்ல. அப்புறமா இங்கே இருக்காங்க பாருங்கள் தலைவர்லாம், பார்க்குறது நல்லா இருக்குல்ல எல்லாமே. சரி நான் வாங்குகிறேன், வாங்கி நம்ம டேஸ்ட் பார்ப்போம். சரிங்களா, உட்காந்து நம்ம சாப்பிட்லாம். சரி வாங்குவோம். யா, இது ஒன்று எடுத்தோம், ரைஸ் கேக்கு. அப்புறமா கிராப் மீட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதான் கிராப் மீட் இல்லையா? ஸோ இது ஒன்று எடுப்போம். சரி ஓகே, அவங்களுக்கு வந்து காஃபி பன்னு வேணுமா? காஃபி பன்னு. ஓகே, ஸோ இப்போதைக்கு 3 வாங்கியிருக்கோம். ஒரு திராமிசு கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்கள் டேபிள் உட்காந்துட்டு உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? சரி வாங்க போகலாம். இப்போ என்ன நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ரைஸ் கேக் ஒன்று வாங்கிங்க இல்லையா? இது வந்து ரைஸ் கேக்கு. அப்புறமா இது வந்து இந்த கிராப் மீட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று. அப்புறமா இது வந்து காஃபி பன்னு சொல்லிட்டு இது அவங்க வாங்கினாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது அது, மஃபின் மாதிரி. அப்புறமா இன்னொன்று வந்து திராமிசு அவங்க வாங்கினாங்க. இது வந்து திராமிசு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறமா சீஸ் கேக் ஒன்று வாங்கினேன் நான், நியூயார்க் ஸ்டைல் சீஸ் கேக். இதுதான் அது. ஸோ இதான், இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது நம்ம ஊரில் இது கிடைக்கும். எங்கே கிடைக்கும்னா 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். ஸோ அங்கே கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது.
சரி நம்ம சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? லட்டு. இது வந்து ரைஸ் கேட்காமப்பா. சரி இதுலேருந்து ஆரம்பிப்போம். அது இவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஓ உள்ளே ஏதோ ஸ்டஃப் வச்சுருக்காங்கப்பா. ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்குப்பா பிக்கிறதுக்கு. நல்லா பஃப்னு இருந்துச்சு. உள்ளே வந்து ஏதோ பீன் மாதிரி ஸ்டஃப் வச்சுருக்காங்க. ஸ்வீட்டாக இருக்குது. இது வந்து பருப்பு. ஒரு பருப்பு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பருப்பு. அப்புறமா இது வந்து இந்த கிராப் பன் அப்படின்னு சொல்லி, கிராப்னா நண்டு இருக்கு இல்லையா? ஆமாம் நண்டோட இது வச்சுருவாங்க. ஸ்மெல் வருது. ஆமாம் வச்சுருவாங்க பாருங்கள். உள்ள பிச்சனா தெரியுது. இது செம்மையாக இருக்குப்பா. நியூயார்க் வந்தீங்கன்னா இதோட லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜோஸ் பீஸாவுக்கு ஆப்போசிட்டில் டைம் ஸ்கொயருக்கு பின்னாடி கரெக்டாக பார்த்தோம். இது நல்லாயிருக்கு. இந்த பன்னு வந்து சாப்பிட்டோம். காஃபி பன்னு சொல்லி போட்டுருந்தோம். இது வந்து பன்னில் ஏதோ ப்ரெட் இது ஆக்சுவலி. ஸோ இது மேலே வந்து காஃபியோட அந்த இதெல்லாம் போட்டு சுகர்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. பட் ஓகே காஃபி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த கிராபோட கேக்கு பன்னு இதுவும் நல்லாயிருக்குப்பா. செம சூப்பராக இருக்குது. திராமிசு அது மேய்ஞ்சிருச்சு ஆல்ரெடி. இது சாப்பிட்டுட்டு அங்கே வந்து டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. அந்த டஸ்ட்பின் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே போயிடணும். ஸோ இது வந்து சீஸ் கேக்குங்க. இதான் நான் வாங்கினேன். நியூயார்க் ஸ்டைல் சீஸ் கேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? இது வந்து இப்படி தான் பிக்கணுமா. ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அழகாக எடுத்துகிட்டு இதெல்லாம் வேலைப்பாடுங்க. ஏகப்பட்ட வேலைப்பாடு. அதெல்லாம் பண்ணி சேல் பண்ணுறாங்க. சரி ஓகே. வா சீஸ் கேக் செம்மையாக இருக்குப்பா. பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே நல்லா ஜிகி 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 ஜிகின்னு. இது வந்து பேக்டு சீஸ் கேக். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கல. நல்லா இல்லை. அவங்களுக்கு திராமிசு பிடிக்கலையா? பட் ஓகே. திராமிசு சூப்பராக இருக்குப்பா. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா? ஏன்னா இங்கே வந்து நிறைய விற்பாங்க திராமிசுன்னு சொல்லிட்டு. வெறும் க்ரீமில் வந்து காஃபி மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு கொடுப்பாங்க. பட் ஒரிஜினல் திராமிசு வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா முட்டையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சீஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேஸ்கபோன் சீஸ் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அதோட டேஸ்ட் தான் அள்ளி கொடுக்கும். சூப்பராக இருக்குது. அது நல்லாயிருக்கு. பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிக்கலையா? நல்லாயிருக்கு திராமிசு. ஆமாம் அவங்களுக்கு அது சொல்கிறாங்க பார்த்தீங்களா. லோக்கல் தான் பிடிக்குமா, ராயல் பிடிக்காதான். சரி நம்ம சீஸ் கேக் சாப்பிடுவோம். சீஸ் கேக்கு பேக்டு. சீஸ் கேக் செம்மப்பா. சூப்பராக இருக்குது. சீஸ் கேக் நல்லா இருக்குப்பா. லைக் இட். இங்கே எல்லாமே நல்லா இருக்கு. சாண்ட்விட்சு அப்புறமா காஃபியுமே வச்சுருக்காங்க. மெனு உங்கள் மேலே வச்சுருக்காங்க. சீஸ் கேக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்தீங்கன்னா. ஸோ சீஸ் கேக், நியூயார்க் ஸ்டைல் சீஸ் கேக் டெஃபினட்டாக மஸ்ட் ட்ரை. செம்ம சூப்பராக இருக்குது. வாயில் போட்டா ஆஹா சூப்பராக இருக்குது. சரி நான் சாப்பிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, ஸோ பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கஃபே. எப்படின்னா பேக்கரி அண்ட் கஃபே. ஸோ இங்கே வந்து உள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி வெளியிலையும் வந்து டேபிள் போட்டிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 வரைக்கும் போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே வாங்கிட்டு வெளியில் வந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். அவ்வளோதான். டைம் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் இருக்குது. அந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் இந்த பக்கம். அப்படியே அதுக்கு கீழே இங்கே இந்த நிறைய இந்த சிட்டியில் வந்து ஏகப்பட்ட பேக்கரி, கஃபே,
அப்புறமா ஃபேமஸாக இருக்கக்கூடிய பீட்சா ரெஸ்டாரண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் நேரம் தேவைப்படும், உங்களுக்கு தெரியும். சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். சரிங்களா? அடுத்து ஏதாவது ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்துட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம். பாய்.